பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கங்களும். இது சமையல் வீடியோவாக இல்லை, அது நான் சமையல் வீடியோவாக போடலை. ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் இப்போது இது பண்ணிகிட்ருக்கேன், அப்படியே சமையலோடு சேர்ந்து. இது கத்திரிக்காய் பச்சடி, சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் பச்சடி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். பிரியாணிக்கு செய்வோம் இல்லையா, அது மாதிரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பொங்கலுக்கு முதல் நாள் இந்த பானை சட்டி மண் பாத்திரங்கள் விற்கிறாங்க இல்லையா, அங்கே போய் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி திடீர்னு வந்தாங்க. அவங்க கையில் அவங்க வாங்கி வச்சுருந்த பொருள்கள் எல்லாம் கீழே வச்சுட்டு மடன்னு மொபைலை எடுத்து, அம்மா நீங்கள் என்னம்மா செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை அப்படியே நீங்கள் போடுறதில்ல, வீடியோவோடு சேர்த்து போடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், என் பையனை காணோம், 1 வருஷமாச்சு, ஏன் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டேன். நான் எப்படி இருந்தாருன்னு கேட்டேன். கொஞ்சம் மனநலம் இல்லாமல் தான்மா இருந்தார், மனநலம் இல்லாமல் இருந்தான், ஆனால் நல்லா தான் போக வர இருந்தான். நடுவில் இந்த மாத்திரையை கொஞ்சம் நிறுத்திட்டோம். இந்த இடத்துல தான் நானும் இதில் அனுபவப்பட்டதுனாலங்கிறதுனால சொல்கிறது. நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தோணும், அது எந்த நோயாக இருந்தாலுமே. அது கொஞ்சம் குணமாகிற மாதிரி தெரிஞ்ச உடனே நல்லா இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு மாத்திரையை நிறுத்திட்டோம்னா அப்புறம் அது எங்கே கொண்டு போய் விடும்னு சொல்ல முடியாது. நான் நிறைய பார்த்துருக்கேன். பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கூட அப்படியே பரட்ட தலையாக பல நாள் எண்ணப்படாத தலையோட ஒரு பாவாடை மேல் சட்டையோட தானாக திரியிற சின்ன வயசு பிள்ளைங்க கூட திரியிறத பார்த்துருக்குறேன். அதாவது என்ன செய்கிறது, எவ்வளோ தூரம் நம்மளோட கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கிறோமோ அவ்வளவு நல்லது. ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு உண்டாகிடுறாங்க. இப்போ மன அழுத்தம் இல்லாதவங்களே கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் மன அழுத்தத்துக்கு ஆளாகி தான் இருக்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுறதுன்னா, நான் மாத்திரையை நிறுத்திடுறது அந்த மாதிரியெல்லாம் ஆகும்போது பிரச்சனை முடிஞ்சிருக்காது, அது அப்படியே இருக்கும். அது திரும்ப மாத்திரை இல்லாமல் இருக்கும்போது திரும்ப வெளியேறி அந்த வெறுப்புற்றவங்களுக்கு வந்தால், அந்த பொம்பளை பிள்ளைங்களாவது பரவாயில்ல, ஓரளவு நம்ம கேர் பண்ணி வீட்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் ஆம்பளை பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது எண்ணத்தில் வெளியே போக வர விடுறாங்களா, அவங்க தானாகவே கூட கொஞ்சம் தெளிவாக ஆகியிருந்தாலும் கூட ஒரு வெறுப்பில் அப்படியே வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுறது உண்டு. அது மாதிரி தான் அந்த அம்மா சொன்னாங்க, லவ் ஃபெயிலியராக இருந்தாம்மா, 30 வயசு, ஏன் இந்த கல்யாணம் இதை இன்னாரம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் பண்ணி வச்சுட்டு போயிடலாம், அவ்வளோதான், இதில் என்ன இருக்குது. அது இப்போ கடைசியில் இப்போ அப்படியே உயிரோடு பறி கொடுத்துட்டு அந்த அம்மா அழுக சொல்ல முடியாது, அப்படி அழுதாங்க. நான் வீடியோ எடுத்தது நல்ல ஒரு உச்சி வெயில். நான் ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் கிடையாது. ஆங்கில் வைக்கிறது, இந்த லைட்டிங் இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியாது. நல்ல உச்சி வெயில். நான் நிழலில் இருந்துக்கிட்டு, அது மொபைலில் வெயில் பட்டால் அவ்வளோவா நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் நிழலில் இருந்துக்கிட்டு மற்றதை அப்படியே வெயிலில் எடுப்பேன். அப்படின்னு பார்த்தீங்க, அப்படி நான் வீடியோ எடுத்ததில் அந்த அம்மாவோட முகம், அவங்க காட்டின பையனோட ஃபோட்டோ எதுவுமே என்னோட கேமராவில் இதில் மொபைலில் பதிவாகவே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு பக்கம் காட்டியிருக்காங்க, நான் அந்த வெயிலில் ஒரு பக்கம் நான் அதை அவங்க காட்டின ஃபோட்டோவை எடுத்திருக்கேன். அதனால் அதெல்லாம் விழுகவே இல்லை. அதெல்லாம் அப்படி ரொம்ப அழுதுட்டு விஷயத்த சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் சொல்லியிருக்கேம்மா, நான் 1 வருஷமாச்சும்மா, எங்கே போனான்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப நானே நொந்து போயிருக்கேன். எனக்கு இப்படி யாராவது சொல்கிறத கேட்டால் அது ஒரு பக்கம் இருக்கும். சொல்லுவாங்க,
என்னமோ கொடுமைன்னு கோவிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஜங்குன்னு ஆடிச்சுன்னு. இது வந்து ஒரு வேடிக்கைக்கு இல்லை, மனசார ஒரு வேதனையான விஷயமாவே சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ரேஷன் கார்டை காமிச்சாங்க. அவங்க பேர் வந்து பத்ரகாளி, வீட்டுக்கார் பேர் பாஸ்கரன், ஏரியா வந்து கேடிசி நகர் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு நாள் அவங்கள தேடி போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஏரியாவில் எப்படி இந்த 2 பேரை மட்டும் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. அவங்கள தேடி போய் மறுபடியும் ஃபோட்டோ எதனா வாங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கேன். இதில் நான் வேறு இப்போ வீடு காலி பண்ணிகிட்ருக்கிறேன். வாடகை கொஞ்சம் கம்மியான இதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட காலி பண்ணிடுவோங்கிற எண்ணம் தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அம்மா அப்படி அழுது தவிச்சிட்டு போயிட்டாங்க. மறுநாள் நான் எல்லாத்தையும் கேலரி எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்று கூட இல்லை. அவங்கள எடுத்ததெல்லாம் ஒன்று கூட இல்லை. அப்புறம் இன்னொருத்தர் அவங்க போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவர், அங்கனக்குள்ளே உட்கார்ந்துருந்தார். அவங்க போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவர் அவங்க போன பிறகு சொன்னார். ஆனால் அந்த அம்மா சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் சம்மந்தம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இப்போ பேஞ்சிச்சு இல்லையா மழை, அந்த மழையில் வந்து அவர் சொன்னது அவ்வளவு உடல்கள் அடிச்சுக்கிட்டு வந்ததாக சொன்னார். இறந்து போனவங்களோட உடல்கள் அடிச்சிட்டு வந்தது, அதில் யார் எப்படி போனான்னு கண்டா, இதெல்லாம் இப்போ இவங்கள மாதிரி இவங்க மயம் காணாமல் போய் 1 வருஷம் ஆச்சு. ஆனால் பொதுவாக அந்த மாதிரி வெள்ளத்தில் விட்டுட்டு தேடிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து எப்படி தெரியும் இந்த மாதிரியானவங்க நிலையெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ நீங்கள் பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் நான். நாங்கள் போலீஸில் சொல்லிடுவோம்மா, அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு இப்போ திடீர்னு இல்லை, அது ஒரு ஞாபகத்திலே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த தாய் விட்ட கண்ணீரும் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. அதை தான் இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நான் என்னால் முடிஞ்சால் ஒரு நாளைக்கு அந்த அம்மாவை நான் தேடி பிடிச்சி அவங்களோட ஃபோட்டோ, அந்த பையனோட ஃபோட்டோ கிடச்சா போடுறேன். என்னோட வீடியோ பார்க்குறவங்களே 100 50 அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது அந்த 50 பேரில் ஒருத்தர் பார்த்துருந்தா கூட சொல்ல முடியும் இல்லையா? அதனால் நான் அந்த ஃபோட்டோ வாங்கி போடுறேன். அப்படி ரூம் பார்த்தவங்க இருந்தாக்கா கொஞ்சம் அவங்களோட அட்ரஸையும் நான் கொடுத்துட்றேன். கொஞ்சம் எனக்கு ஏதோ இது பைத்தியக்காரத்தனமுன்னு தோணுது. ஏன்னா நான் பெரிய யூடியூப்பர் கிடையாது, ரொம்ப சின்ன அளவில் ரொம்ப வியூஸ் கம்மியாக இருக்கிற இதில் இருக்கிறவ. எனக்கு வந்து என்னால் இது என் மூலம் இது முடியுமா அப்படின்னு தெரியலை. ஆனால் அப்படி ஒரு 10 பேரில் ஒருத்தராவது பார்த்தவங்க இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால் தான் இதை நான் சொல்கிறேன். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு அவங்களோட அட்ரஸையும் நான் தர்றேன், உதவி செஞ்சுருங்க. இதுக்காகவே தான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன். நான் மற்றும் ஒரு வீடியோவில் நல்ல சந்தோஷமான ஒரு நிலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.